ஹாய் வெல்கம் டு தமிழன் பல். ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஓகேண்ணா, பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட் அனௌன்ஸ் என்னென்ன பட்ஜெட்னு பேச போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போட்டிருக்க பட்ஜெட்டை பற்றி பட்ஜெட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, திமுக வந்து இந்த ஆண்டில் அவங்க 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. 2026 அதுக்கப்புறம் பட்ஜெட் ஒன்று வரும், இன்ட்ரிம் பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, இடைக்கால பட்ஜெட்டுன்னு சொல்லி அது ஒன்று அலோகேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இதுதான் திமுகவோட கடைசி பட்ஜெட். என்ன, இந்த பட்ஜெட்டில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் போகிறதுக்குள்ளே காசு அடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பட்ஜெட் போட்டு வச்சுருக்கிறாங்க. என்ன, அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் அப்படியே போட்டுருக்காங்கன்னு சொல்ல, ஒரு 90% கொள்ளையடிக்க வச்சுட்டு 10% வந்து நமக்காக வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றது தான் வந்து சொன்னோம். ஸோ அதை இந்த பட்ஜெட்டை வந்து எப்படி சொல்றதுன்னா, இவர் திரு உதயச்சந்திரன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவர் வந்து பேசும்போது சொன்னார், வெறும் 9 லட்சம் கோடி தான் நமக்கு வந்து கடன் இருக்கு, இன்னும் ஒரு 1 லட்சம் கோடி வந்து நம்ம கடன் வாங்கலாம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம ஒன்று உள்ள பேசுவோம், ஒன்று பேசும்போது தெரியும் ஆட்டோமேட்டிக்கா ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படின்றதுக்கான அர்த்தம் தெரியும். ஃபர்ஸ்ட் இதை பண்ணீங்கன்னா ஹைலைட்டை. ஃபர்ஸ்ட் ஒரு ஹைலைட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டெலிவரி பண்றாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து வெஹிக்கல் 2 வீலர் வாங்குறதுக்காக 20,000 வந்து ஒருவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரிம்மா, நான் ஒன்று கேட்குறேன், 2 பேரும் பதில் சொல்லுங்க. ஸ்விக்கி, ஜொமாட்டோ, ராபிடோ இந்த மாதிரி எல்லாமே வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் யாரு கீழே வருது? ப்ரைவேட் கம்பெனி கீழே வருது. ப்ரைவேட் கம்பெனி கீழே வருது. என்ன, ப்ரைவேட் கம்பெனி கீழே வரவங்களுக்கு இவங்க எதுக்கு 20,000 ரூபா கொடுக்கணும்? அந்த ரூட் தான் எனக்கு இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன எடுத்துக்கங்களேன். இப்போ நான் வந்து ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறேன். என்ன, நான் ஒரு வண்டியை வாங்கிட்டு நான் ரேப்பிடோ ஓட்ட போகிறேன் அப்படின்ட்டு 20,000 ரூபா மானியத்தில் நான் வாங்கினேன்னா எத்தனை பேர் எல்லாருமே வாங்க முடியுமா? முடியாதா? எல்லாரும் வாங்க முடியாது. இன்னொரு விஷயம், வண்டி வச்சிருக்கவன் தான் ஒன்று டெலிவரிக்கு போக முடியும், இல்லை இதுக்கு ஓட்ட முடியும். என்ன, வண்டி வச்சிருக்கவன் எதுக்கு உங்கள்கிட்ட 20,000 வாங்கணும்? என்ன, இதோட இது புரியுதா? வண்டி வச்சிருக்கவன் முதல்ல எதுக்கு உங்கள்கிட்ட வந்து 20,000க்கு கொடுத்து நான் இதை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லணும்ன்ற. இல்லைனா வண்டி வாங்குறவன் எல்லா இளைஞர்களும் என்ன பண்ணுவானுங்க, 20,000 ரூபா போட்டுட்டு நான் ரேப்பிடோ ஓட்ட போறேன்னு ஒரு மாசம் கணக்கு கட்டிட்டு அவனுங்க போயிடுவானுங்க. இதுல யாருக்கு லாஸ்? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்க ஊக்குவிக்கிறீங்க, எந்த விதத்துல ஊக்குவிக்கிறீங்க? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ நீயே சொல்லு மதேஷ், நீ இந்த மாதிரி பண்ணவே மாட்டியா? இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா 20,000 ரூபாய்க்கு நமக்கு பைக் கம்மியா கிடைக்குதுன்னா கிடைக்குமா கிடைக்காது? 20,000 ரூபாய்க்கு பைக்னா இது தேவையாது. எத்தனை பேர் அப்ளை பண்ணுவானுங்க? பட் இதனால ஒரு சில பேர்லாம் பைக் இல்லாதெல்லாம் வச்சு இது பண்ணிக்கலாம்ல. சரிப்பா, நீ சொல்ற 20,000 ரூபா கொடுக்குறாங்கன்ற, ஏன் அதுக்கு நீங்க ஒரு ஈவி வாங்கி கொடுக்கறது? கவர்மெண்ட்ல இருந்து இத்தனை பேருக்கு வந்து வறுமை கொடுக்க கீழே இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க பிளாட் பண்றீங்கன்னா, நீங்க ஒருத்தருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல. அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறத நீங்க கவர்மெண்ட்ல இருந்து கொடுங்க. ஒரு ஈவி வாங்கி கொடுங்க, எப்படி இல்லைன்னா ஆட்டோ வாங்கி கொடுங்க. ஏன் 20,000 ரூபா மொத்தமா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்றவங்க வச்சுக்கலாம்னா, ஸ்விக்கில இருக்கிறவங்க, அதுவும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஓட்டுறவங்க, ஜொமாட்டோ ஓட்டுறவங்க, ரேப்பிடோ ஓட்டுறவங்க எல்லாமே பார்ட் டைம்ல ஓட்டுறவங்க, ஃபுல் டைமா ஓட்டுறவங்க கிடையாது. என்ன, பார்ட் டைமா ஓட்டுறதுன்னா 1 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் இருக்கலாம், 3 மணி நேரம் இருக்கலாம். என்ன, மோஸ்ட்லி 8 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாமா? ஓகேவா? இந்த 8 மணி நேரம் ஓட்டுறாங்கல்ல, இதுல ஒரு நாளைக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒருத்தன் நான் அப்ளை பண்ணி இப்போ வாங்குறேன். என்ன, வாங்கிட்டு ஒரு 1 hour நான் ஓட்டிட்டு கணக்கு கட்டிட்டு நான் பாட்டுக்கு அடுத்த பைக் எடுத்துட்டு போவேனா மாட்டேனா? இந்த 20,000 ரூபாய் யாருக்கு நஷ்டம்? அந்த டவுட் தான் எனக்கு. இப்ப யாருக்கு கொடுக்க போறாங்க, எப்படி கொடுக்க போறாங்கறதே இது. அதாவது உள்ள ஜாயின் பண்ணி ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி பைக் இருக்கும்ல, அவங்களுக்கு ஏன் 20,000? அதத்தான் நானும் கேக்குறேன். எதுக்கு இது 20,000 ரூபான்ற? ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அடிபடுது. இல்ல, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 20,000 ரூபாய் கொடுக்கறதுன்றதுல வந்து நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து உருவாகுவாங்க. எது பார்ட் டைமா உருவாக்குறவனா? என்ன, பார்ட் டைம்ல இருக்கிறவனுக்கு நீங்க என்ன செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறீங்க? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ஒரு பிசினஸா ஒரே நேர்த்தியில கொண்டு போறவனுக்கு இது உதவும். என்ன, இதை மோஸ்ட்லி பார்ட் டைமா தான் பண்றாங்க. 90% ஆஃப் அவங்க வந்து பார்ட் டைமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. 10% பசங்க தான் இதை வந்து ஃபுல் டைமா ஓட்டிட்டு இருக்காங்க, வேலை கிடைக்காம. இதெல்லாம் நீங்க ஊக்குவிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் செக்டர்ஸ் ஆன ஐடி, அக்ரிகல்ச்சரிங்க,
பிரைவேட் செக்டார்ஸ் சர்வீஸ் செக்டார்ஸ்ல வந்து நம்மளோட பங்களிப்புன்றது குறைஞ்சிடும். இது ஃபுல்லா வந்து மேன் பவர் வேண்டியது, அது ஃபுல்லா வந்து பிரெயின் பவர் வேண்டியது. ஸோ எது வேணுங்கிறத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். புரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டுங்கிறதே ஒரு தப்பான பட்ஜெட்னு தான் நான் சொல்லுவேன். பை சான்ஸ் இல்லாதவன் யாராச்சும் அதை யூட்டிலைஸ் பண்ணி இல்லாதவன் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இல்லாதவனுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு யூசேஜ் உண்டு. இந்த பிலோ பவர்ட்டி லைன் இப்ப இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க பத்தியா, அது எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் மாடல்னு எல்லாருக்கும் இந்த தெரியும். காசை வச்சு பைக் வாங்கிக்கலாம் அப்படின்ற மோட்டிவ்ல பைக் 20,000 ரூபாய்க்கு பைக் யாரு தருவா? செகண்ட்ஸ்ல கூட வாங்கிக்கலாம் சும்மா ஒரு இதுல, அவனுக்கு வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் சரி அப்படின்ற மாதிரி தான். அது எந்த அளவுக்கு நீ சொல்ற, நீ எனக்கு புரியுது. நீ என்ன சொல்றேன், ஒரு 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 10 பசங்களுக்கு யூஸ் ஆகுன்ற என்ன. ஆக்சுவலா ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம் போடும்போது எப்படி யோசிப்பாங்கன்னா, எப்படியா இருந்தாலும் ஒரு 20 பேராவது இதுல கொள்ளடிப்பான்னு தெரியும். பேலன்ஸ் இருக்கிற 80 பேர் இருக்காங்கல்ல, அவங்க நல்லா இருக்கணும். எப்படி அதான் எம்ஜிஆர்ட்ட ஒரு சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கு தெரியுமா அவருக்கு சாப்பாடு போட, எங்கேயாவது போய் சாப்பாடு போடுவாரு, இல்ல வந்து நகைப்பணம் கொடுப்பாரு. அந்த மாதிரி கொடுக்கும்போது இருக்கிறவனும் வந்து வாங்குவான்னு அவருக்கு தெரியும். வாங்கிட்டு போட்டோம், அதுக்காக என்ன கொடுக்காம இருக்க முடியுமா என்ன? ஆனா 80 பேர் வந்து இல்லாதவனா இருப்பான், 20 பேர் தான் இருக்கிறவனா இருப்பான். என்ன இங்க 90 பேர் இருக்கிறவன் வருவான், 10 பேர் தான் இல்லாதவன் வருவான். இந்த முரண் புரியுதா உங்களுக்கு? அதுக்கு நான் என்ன சொல்றேன், அந்த 10 பேரை ஐடென்டிஃபை பண்ணுங்க, இல்ல 20 பேரை ஐடென்டிஃபை பண்ணுங்க. 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு ஃபுல்லா வண்டியை கொடுத்துருங்க. என்ன 100 பேருக்கு செலவு பண்ற காசு 40 பேருக்கு செலவு பண்றது கொடுத்தீங்கனாலே போதுமே. கரெக்ட் தான். அவ்வளவுதானே, செகண்ட்ஸ் தான் வாங்க போறான்னு தெரியுது. இவ்வளவுதான் அவன் கோட் பண்ணிட்டானா நீங்க அந்த காசை கொடுத்துட்டு போயிடலாமே, நல்ல வண்டியை எடுத்துட்டு போயிடுவானே. ஸோ ஃபர்ஸ்ட் இதே நம்ம பேசுறது எவ்வளவு பெரிய முரணா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் போங்க. அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்கலாம் டிஎன் ஹோம் கார்டு அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நல்ல நல்ல திட்டம். இதை வந்து நான் நிஜம்லே வரவேற்கிறேன். திருநங்கைகளை வந்து தமிழ்நாடு ஊர்காவல் படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்காவல் படைன்றது ஒரு பேரா போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி. இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து என்னன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் டியூட்டி இருக்கும், மந்த்லி 5 to 6 டைம்ஸ் தான் டியூட்டி இருக்கும். இவங்க எதுக்கு இருப்பாங்கன்னா இந்த பந்தோபஸ்து இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஊர் திருவிழாலாம் நடக்கும்போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாதா போலீஸ் மாதிரி இல்லாம வெறும் பிளைண்ட் இது போட்டிருப்பாங்க, கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த இதுல வந்து இந்த பந்தோபஸ்து ஸ்பெஷல் இது ஊர்கலவரம் நடக்கும்போது ஏதாவது அப்ப தேவைப்படுற போலீஸ் ஃபோர்ஸ்னு அப்ப இறக்குவாங்க மெயினா. ஸோ இவங்களெல்லாம் வந்து அந்த ஊர்காவல் படையில சேர்க்கறது அப்படின்றது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட இன்னைக்கு சமூகம் அவங்களை எப்படி பாக்குதுன்னா ஒரு தீண்டத்தகாதவர்கள் மாதிரியோ இல்ல ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் மாதிரியோ தான் பாக்குது. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெகக்னிஷன்றது ஆல்ரெடி தமிழ்நாடு போலீஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். சப் இன்ஸ்பெக்டர்ஸ் நம்ம ரெக்ரூட் பண்ணும்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன அது போல எந்த ஊர்காவல் படையிலையும் சேர்க்கறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா தெரியும் பல பஸ் ஸ்டாண்டுகள்ல அவங்கள எப்படி ட்ரீட் பண்றாங்க, அவங்க என்ன மாதிரியான இதுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். அப்படின்றப்ப இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்களா. இப்ப நம்ம எல்லாம் பேசும்போது இல்ல இது பண்ணக்கூடாது, நம்ம அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சமூகமா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் வரவே இருக்கிறேன். அண்ட் இது வந்து திட்டமா சொல்லியிருக்காங்க, நான் அமல்படுத்தல, பார்ப்போம். இந்த மாதிரி இன்னும் நிறைய கொண்டு வந்தாலும் நிறைய கொண்டு வரலாம்ப்பா. இதெல்லாம் ஆதரிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம எந்த விதத்திலயுமே வந்து குறை சொல்ல முடியாது. என்ன நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு ஹோம் கார்டு கொடுக்குறீங்க, நல்ல விஷயம். கவர்மெண்டாவே இது என்ன பார்ட் டைமா ஒரு மாசம் ஒரு 5000 6000 கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் இதுல இது வராது. என்ன சொல்றேன், அப்படியே தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு எஸ்ஐ, அப்புறம் இது கவர்மெண்ட் செக்டார்ஸ் எல்லாத்துலயும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்களேன், அடுத்து கொண்டு வாங்களேன். இது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான். அப்புறம் ராமேஸ்வரத்துல நியூ ஏர்போர்ட். ராமேஸ்வரத்துல நியூ ஏர்போர்ட். ராமேஸ்வரம் எங்கப்பா இருக்குது? சவுத்து. சரி, சவுத்துல வேற எங்கேயாவது ஏர்போர்ட் இருக்கா? எங்க இருக்கு? தூத்துக்குடியில இருக்கு, மதுரையில இருக்கு, சேலம்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. அது கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையில இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு, திருச்சியில இருக்கு, தஞ்சாவூர்ல ஏர்போர்ஸ் பேஸ் தான் இருக்கு. சரி, வேற எங்கேயும் இல்ல. தூத்துக்குடிக்கு ராமேஸ்வரத்துக்கு எவ்வளவு தூரம்? இப்ப மதுரையில ஏர்போர்ட் இருக்குன்னா அது ஒரு மெயின் டூரிஸ்ட் சிட்டி. என்ன மதுரைங்கிறது ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டு, அங்க நிறைய டூரிசம் வருவாங்க, இது வருவாங்க. ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு வரணும்? ராமேஸ்வரம் ஒரு டூரிஸ்ட் சைட். டூரிஸ்ட் சைட்னா எந்த அளவுக்கு டூரிஸ்ட் சைட்னு? தனுஷ்கோடி மேக்ஸிமம் தனுஷ்கோடி தான்.
அந்த ஒரு பிளேஸ் கோவில் இருக்கு, ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கோவில் இருக்கு. 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், வேற ஒன்றும் அது பெருசா இருக்கு, அதனால சொல்றேன். மதுரையில இருந்து ராமேஸ்வரம் கிட்டே இல்லையா? கிட்ட ஒரு 2 hours 2 hours 3 hours தான். மதுரையில இருந்து வந்து போயிட்டு போக முடியுமா இல்லையா? ஒரு நாள் நான் கேட்கறது ஒரு நாள். டிராவல் பண்றது கஷ்டம் தானே அந்த இது. தேவையே இல்லப்பா. ராமேஸ்வரத்துல முதல்ல எங்கன்னு போய் கட்டுவீங்க நீங்க? அதுவும் கரெக்ட் தான். ராமேஸ்வரத்துல எங்கன்னு போய் கட்டுவீங்க? ராமேஸ்வரமே உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஐலாண்டு மாதிரி, சுத்தி கடல்லாம் இருக்கும், அங்க கட்டுறது கஷ்டம் தான். அதை ஒட்டி தான் இது வரும். அங்க போய் கட்டினீங்கன்னா அங்கேருந்து வெறும் 100 கிலோமீட்டர்ல மதுரை இருக்கும். அண்ட் ஆல்ரெடி டிஜிஎஸ்சி கைட்லைன்ஸ் இருக்கு, வித்தின் 100 கிலோமீட்டர்ஸ்குள்ள எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்னு, ஏர்போர்ட்டும் இருக்கக்கூடாது. இப்போ மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 or 200ன்னு நினைக்கிறேன் டிஸ்டன்ஸ். எனக்கு தெரியல, கரெக்டான இது தெரியல. 150 or 200ன்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏர்போர்ட் தேவை. சேலத்துக்கும் கோயம்புத்தூருக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும், ஒரு 180 கிலோமீட்டர் சம்திங், 3 hours 4 hours டிராவல் தான். ஏன்னா அவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும். இவங்களுக்கு தேவை. ராமேஸ்வரத்துக்கு மதுரைக்கு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் தான். 2 hours தான் டிராவல். 2 or 3 hours தான் டிராவல். எதுக்கு தேவையில்லாம இது? அதுவும் அங்க வர்றதே பாத்தீங்கன்னா வெறும் இந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இது பண்றவங்க தான். என்ன தேவையே இல்லை. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி இங்க தலையை விரிச்சு ஆடின்னு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க ராமேஸ்வரம் ஏர்போர்ட்டையும் திறக்குறீங்கன்னா என்ன கன்வே பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரியலையே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ராமேஸ்வரத்தை அந்த பெல்ட் அங்க ஏர்போர்ட்ல ஓகே கொண்டு வராங்க, பட் அந்த ஏர்போர்ட் எங்க கொண்டு வர போறாங்க அப்படின்றதுதான் எனக்கு. நீ சொல்றதே எனக்கு. நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன். கோயம்புத்தூர்ல ஐடி செக்டர்ஸ் கம்பெனி இருக்கா இல்லையா? இருக்கு. பிசினஸ் செக்டர் கம்பெனிஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னும் சொல்ல போனா மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர். இதை வந்து அந்த காட்டன் இதுன்னு சொல்லுவாங்க. என்ன அதே மாதிரி சேலம் எல்லாத்தோட மேனுஃபேக்சரிங் ப்ரொக்யூர் பண்றானுங்களே, அதெல்லாம் வந்து சேலத்துல போய் தான் கார்மெண்ட்ஸ் அடிச்சு கொண்டு வருவாங்க. மதுரையில ஐடி செக்டர் கம்பெனி நிறைய இருக்கு, பிசினஸ் செக்டர் கம்பெனி நிறைய இருக்கு, டூரிசம் செக்டர் கம்பெனி இருக்கு. ராமேஸ்வரத்துல டூரிசம் தவிர என்ன இருக்கு? பெருசா பிசினஸ் டெவலப்மெண்ட்டோ சில இது இருந்தாலும், பட் ரொம்ப இல்ல நான் கேக்குறது எதுவும் இல்ல. பிசினஸ் டெவலப்மெண்ட்டா என்ன? பிசினஸ் டெவலப்மெண்ட்டாவோ இல்ல ஐடி டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட்டாவோ வேலை வாய்ப்பு தன்மை அதிக இருக்கக்கூடிய இடமாவோ இருக்கா? இல்ல, அது பெருசா இல்ல. ஆக்சுவலா ஏர்போர்ட் எதுக்கு கொண்டு வருவாங்கன்னா, இப்ப சென்னை ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, கோயம்புத்தூர் ஒரு அப்கமிங் மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாம் வந்து அங்க பிசினஸ் நிறைய வரும். ஓகே, அது புரியுது. என்ன இந்த இடத்துல இருந்தெல்லாம் இது டைவர்ஸ்டா போவோம், அதனால இந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்டேஷன் இது ஜாஸ்தியா வேணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. இப்ப பரந்தூர் கொண்டு வரதே ஏன்னா செங்கல்பட்டும் இதுவும் கிட்டக்க. ஸோ செங்கல்பட்டுக்கு வந்துட்டு போறதுக்கே வந்து இங்க இருந்து தூரமா இருக்கு. ஸோ பரந்தூர் காஞ்சிபுரத்துல வச்சுட்டோம்னா அதுல இருந்து இங்க கிட்டக்க வர முடியும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு பேஸ்ல கொடுத்தாங்க பரந்தூர். என்ன ராமேஸ்வரத்துல இப்ப வைக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு? அதுவும் கரெக்ட். ஏன் அப்படின்னா சென்னை வந்து எக்ஸ்டெண்டிங் சிட்டியா போயிட்டே இருக்கு. செங்கல்பட்டு வரைக்கும் வந்துருச்சு. இப்ப செங்கல்பட்டே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகி அடுத்தடுத்து இது தொழில் நிறுவுவாங்க, ஃபேக்டரிஸ் உருவாகும், கம்பெனிஸ் உருவாகும். ஸோ இந்த மாதிரி உருவாகிட்டே வரும்போது அந்த இடத்துல தேவைப்படும் ஏர்போர்ட். தேவையில்லாம இப்ப எதுக்கு ராமேஸ்வரத்துல ஏர்போர்ட்? அதுவும் கரெக்ட். நீங்க சொல்றபடி பார்த்தா அதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. எதுக்கு அப்படின்ற மாதிரி தான். தேவையே இல்லப்பா. டூரிஸ்ட் மட்டும் தான் இருக்கு. பிசினஸ் மாதிரி இருந்தா நீங்க சொல்லுமா சென்னை இந்த டெவலப்பான சிட்டி. நீங்க சென்னையும் கோயம்புத்தூரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே, புரியுது. ரெண்டுத்துக்கும் இங்கேயும் ஒரு ஐடி செக்டாரோ பிசினஸ் எல்லாமே டெவலப் ஆயிட்டு இருக்கு. கோயம்புத்தூரும் இதோட ஈக்குவல் இதுல இருக்கு. என்ன இன்ஃபேக்ட் திருச்சி நீங்க எடுத்தீங்கன்னா கூட திருச்சியில நிறைய லோக்கல் இது வந்து நிறைய இருக்குமே. ஆமா, திருச்சி, தஞ்சாவூர் அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்டு இது நிறைய இருக்கும், ரா மெட்டீரியல்ஸ். இங்க ராமேஸ்வரத்துல என்ன இருக்கு? மீன் தான் இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. பாடத்திட்டத்துல செஸ் அதாவது சதுரங்கம் அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. இது இவங்களை திட்டுறதா இல்ல இவங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. செஸ்ஸுங்கிறது ஒரு இண்டோர் கேம் தான். என்ன நீங்களும் உள்ள உட்காந்து விளையாடுவீங்க, நீங்களும் உள்ள இதுல பிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட்னா பிசிக்கல் எஜுகேஷன்னா என்னப்பா சொல்லுப்பா? பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னா என்ன? நம்ம இது பண்றதுக்கு தான் ஒரு உடம்பெல்லாம் இது பண்ணு கரெக்டா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு இது பண்றதுக்கு செஸ்ஸை பிஇடியில கொண்டு வரோம் அப்படின்னீங்கன்னா இது கொஞ்சம் ஆடா தெரியல. ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டுல வந்து 33 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. என்ன அது போல இன்னும் நாங்க 100 கிராண்ட் மாஸ்டர்ஸ் உருவாக்கணும். கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணாம்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வரணும்.
இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்க செஸ் ஆரம்பிக்கிறோம் சொல்றீங்க, பாடத்திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து என்னங்க நீங்க பண்ண போறீங்க? இப்போ ஒரு பிடி, இப்போ நான் சொல்றேனே, நீங்க எந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேணா போய் பாருங்களேன், 90% ஆஃப் பிடி டீச்சர்ஸ் வந்து வேலை இல்லாம தான் இருக்காங்க. என்ன விஷயம்னா படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம். நம்ம ஆக்சுவலா மீம்ஸ்ல நிறைய பார்த்திருப்போம். ஆமா, நமக்கு பிடி பீரியட் மாத்தி விட்டு இந்த டீச்சர் அந்த நீங்க படிக்கும்போது ஸ்கூல்ல விட்டாங்களாமா உங்களை பிடி டீச்சருக்கு? உங்களை விட்டாங்களே? இல்ல. என்னையும் விடல. என்ன பிடின்னு பேருக்கு வச்சுக்கிட்டு சும்மா விசில் அடிச்சுக்கிட்டு பாத்ரூம் போறப்ப நம்மள மிரட்டிட்டு திரிஞ்சாங்க. அதையும் பாதி மேக்ஸ் டீச்சர் வாங்கிப்பாங்க. மேக்ஸ் டீச்சர் எங்க இதுல வந்து இங்கிலீஷ் டீச்சர் இருப்பாங்க. நான் அவங்கள பத்தி பேச விரும்பல. ஓகே, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடக்கும். இப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டரை ஒரு ஸ்கூலை தத்தெடுத்து அந்த ஸ்கூலுக்கு நான் சொல்லித்தரேன், ஏன்னா அந்த ஸ்கூல் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இது நாங்கள் கொடுக்குறோம், ஒரு ஒரு செஸ் மாஸ்டருக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம். பாடத்திட்டத்தில் இது இல்லாமல் தனியாக அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இப்போ ஒரு ஒரு இதுக்கும் கராத்தே ஒரு ஸ்கூல்ல இருக்கும், சிலம்பம் ஒரு ஸ்கூல்ல இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ப்பாங்க. பாடத்திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இது 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 வந்து ஒரு ஏமாற்றுத்தனம் தான், வேற என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியல. நெக்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 500 தமிழ் புத்தகங்களை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்களாம். சோ அதுக்கான பட்ஜெட் வந்து 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சோ அத பத்தி இது வந்து ஆக்சுவலா என்னன்னா, இப்போ அந்த எனக்கு இதுதான் புரியல. 500 புக்கு தமிழ்ல இருக்குது, இப்போ இங்கிலீஷா மாத்த போறாங்கன்னா அதுக்கு எதுக்கு 10 கோடி செலவாகுமா? இல்ல, நான் முழுசா சொல்லிடுறேன். இது முழுசா சொல்லணும்னா இது தெரியாது. ஆக்சுவலா வந்து இந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் வந்து இரும்பை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சிஎம் அவர்கள் வந்து ரீசெண்டா வெளியிட்டார் இல்லையா? அது சம்பந்தமான ரிசர்ச் புக்ஸு, அது சம்பந்தமான இது ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு இதுல வச்சிருக்காங்க. ஓகேவா? அது எல்லாத்தையும் புக்கா போட்டு, இது மட்டும் இல்லாம இதை சார்ந்து புக்கெல்லாம் முன்னாடி இருந்திருக்கும்ல, அந்த மாதிரியான 500 புத்தகங்களை வந்து நாங்க வந்து மொழிபெயர்க்க போறோம். அந்த மாதிரியான புத்தகங்களும் இல்லாம இன்னும் தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடிய வரலாறுகளை இது எல்லாத்தையுமே நாங்க வந்து மொழிபெயர்த்து புத்தகங்களாக்கி நாங்க வந்து இங்கிலீஷ்னு இல்லை, பல லாங்குவேஜஸ்ல இது பண்ணி, பல லாங்குவேஜஸ் சொன்னாரா இங்கிலீஷ் மட்டும் சொன்னாரா? இங்கிலீஷ் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அதை வந்து நாங்க 10 கோடி ரூபாய் ஒரு பப்ளிகேஷனுக்கு ஒரு 500 புத்தகம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக்குக்கு ஒரு 1 லட்ச ரூபா செலவாகுமா மேக்ஸிமம் ஒரு புக் அடிக்கிறதுக்கு? ஒரு புக் அடிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா செலவாகும். 500 புக்கு எவ்வளவு ஆச்சு? ஒரு 5 கோடி ரூபா ஆகுமா? 10 கோடி. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, ஒரு ஒரு திட்டத்திலையும் கொள்ளடிப்பாங்கன்னு. அந்த கதை தான் இது. இங்க இருந்து ஆரம்பிக்குது. என்ன ஆக்சுவலா இந்த என்ன சொன்னா, அந்த ராமேஸ்வரம் ஏர்போர்ட் அதுல இருந்து ஆரம்பிக்குது. என்ன ஒண்ணு ஒண்ணா செஞ்சு வச்சுக்கிட்டே வாங்க. ராமேஸ்வரம் ஏர்போர்ட், பரந்தூர் ஏர்போர்ட். ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பரந்தூர் ஏர்போர்ட்டோட இது வந்து நாங்க ஆரம்பிக்கிறோம், ஒர்க்கை வந்து வேகப்படுத்த போறோம். எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? பயமே இல்லம்மா இவங்களுக்கு. எப்படி நீங்க பார்த்தாலும் இது அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, சரி தெரிஞ்சு போச்சு, இதான் நம்ம கடைசியாச்சு, இதுக்கப்புறம் நம்மள இவங்க ஒண்ணும் எடுத்துட்டு வர போறது இல்ல, இந்த இதுல என்னன்னா அடிச்சு விடணுமோ அடிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு அடிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னொன்னா வரும், ஒன்னொன்னா. இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு நம்ம இப்போ என்னன்னாலும் பண்ணலாம். இப்போ ஒரு புக்கை இங்கிலீஷா மாத்தினா நம்ம என்னன்னாலும் டிரான்ஸ்லேட்டோ இது பண்ணி பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 10 கோடி செலவு பண்ணி. நான் இன்னொன்னு கேக்குறேன், நீ புக் வாங்கி படிப்ப? புக்கா இல்ல, நான் புக்காலாம் கிண்டல் யூஸ் பண்ணுவேன். கிண்டல் யூஸ் பண்ண பாக்கெட் இது யூஸ் பண்ணுவேன். நீ என்னமா யூஸ் பண்ணுவ? ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இருக்கிற யாருமே வந்து புக்ஸ் யூஸ் பண்றதே கிடையாது. மோஸ்ட்லி நான் சொல்றது 50% படிக்கிறவங்களாவே இருந்தாலும் they changed into digital. யாருமே வந்து புக் யூஸ் பண்ணி படிக்க போறது இல்ல. இதுக்கு நீங்க 10 லட்ச ரூபா 10 கோடி ரூபா செலவு பண்றோம்னா என்ன கணக்குன்னு எனக்கும் புரியல. நெக்ஸ்ட் சென்னையில வந்து சயின்ஸ் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு 100 கோடி செலவுல சயின்ஸ் சென்டர் சென்னையில. இது யாரு கொடுத்த ஐடியான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இது வந்து நம்ம இவரு சின்ன முதல்வர் டெபுட்டி சிஎம் அவர் கொடுத்ததான். இன்னொன்னு என்னன்னா, திராவிட மாப்பிள்ளை சார் அவர் தான் வந்து இஸ்ரோல அங்க இருக்கு, அதே மாதிரி இங்க ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்ததே அவர் தானே. தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் சயின்ஸ் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம். ஆக்சுவலாக இவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் வந்து இது கொடுத்துருந்தார், யார் வேணா வரலாம், இதில் வந்து நாங்கள் இஸ்ரோ லெவலுக்கு வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம்,
கட்டமைப்பு கொண்டு வர போறோம், அந்த அளவுக்கு சயின்ஸை வந்து நாங்க இது பண்ண போறோம். இது ஆக்சுவலா வரவேற்க தகுந்த விஷயம் தான். என்ன சயின்ஸ் இதுன்ட்டு 100 கோடி ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதான் எனக்கு புரியல. ஓகே, இது 100 ஓகே. கோடி ரூபாய் பட்ஜெட் ஆகுமா அது பண்றதுக்கு? 100 கோடி ரூபா ஆகுமான்றது எனக்கு தெரியாதுமா. கன்ஃபார்மா ஒரு 60ல இருந்து 80 கோடி ரூபா ஆகும். 100 கோடி ரூபா ஆகுன்ற லெவலுக்குலாம் இது இதே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள வந்து ஏன்னா சயின்ஸ்ன்ற சென்டருங்கிறது ஆரம்பிப்பாங்க. அங்க இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு 50ல இருந்து 60 கோடி ரூபா ஆகலாம். ஆனா இப்ப இதுக்கான தேவை என்ன இருக்குன்னு தானே கேக்குறேன். ஓகே, இது என்னதான் வரக்கத்தக்கதா இருந்தாலும் எனக்கு அந்த இடிக்கிறது வந்து இந்த 100 கோடி ஆகும். 100 கோடி ஆகுமா? என்ன ஏன்னா இது கவர்மெண்டே ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப நீங்க தனியார்கிட்ட கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. 100 கோடி ரூபாய்க்கு ஆகலாம். அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு எக்யூப்மெண்ட் அந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கும்னு தமிழ்நாடு ப்ரொக்யூர் பண்ணுது. என்ன நீங்க பிரைவேட்டா ஆரம்பிக்கிறீங்கன்னா 100 கோடி ரூபா ஆகுதுன்றது வேற. தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்குதுன்றப்போ நிறைய சப்சிடி கிடைக்கும். என்ன ஏன்னா நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதனால எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். என்ன அப்படின்றப்போ நிறைய சப்சிடி வரும். 100 கோடி ரூபாய்க்கு நீங்க பண்றீங்கன்னா இடிக்கதான் செய்யுது. இது கன்ஃபார்மா 100 கோடி எல்லாம் ஆகாது. என்ன அதுவும் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ரிசர்ச் சென்டர் கூட கிடையாது. ரிசர்ச் சென்டர்னா கூட நிறைய இன்னும் இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதை வருஷம் அப்கிரேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவாங்க. ஸ்டார்டிங்கே 100 கோடி ரூபான்றது அந்த கட்டமைப்பு அமைக்கிறதுக்கு தான். அதுல எத்தனை பேரை போடணும், யார் ரேங்க் வரும் அப்படின்றத போடுறதுக்கு மட்டும்தான் இந்த 100 கோடி ஆகும். அதான் தெரியல, கேட்டிருக்கோம். 100 கோடி எல்லாம் ஆகாது. அதான் சொல்றேன்ல, ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்ட 500 தமிழ் புத்தகங்களை இது பண்றதுக்கே 10 கோடி ரூபாயா. அப்புறம் எங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறவங்களுக்கு 20,000 ரூபாயா. எடுத்து சயின்ஸ் சென்டருக்கு 100 கோடி ரூபா. இதுல கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபா அம்பேல் தான். அதுக்கு அடுத்ததுதான் எனக்கு அதனால என்னடா இது அப்படின்ற மாதிரி. சென்னைக்கு மிக அருகில் ஒரு புதிய சிட்டி ஒண்ணு வரப்போகுது, 2000 ஏக்கர்ல ஒண்ணு வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. 2000 ஏக்கர்னா எவ்வளவு பாச்சு? கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி சென்னை. 2000 ஏக்கர்னா புதிய நகரம்னா எங்கேயும் சென்னைக்கு மிக அருகில் காஞ்சிபுரத்துல. இந்த சொன்னல ஏர்போர்ட்டு பறந்தூர், அதை ஒட்டின. எதுக்கு இந்த சிட்டி? எதுக்கு இந்த சிட்டி எக்ஸ்டென்ஷன் ஆகுதான்? புரியுதா? சென்னை தாம்பரம் தான் அவுட்ருந்தாங்க, இப்ப தாம்பரத்தை உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்து செங்கல்பட்டு. இப்ப எதுக்கு இந்த சிட்டி 2000 ஏக்கர்ல? 2000 ஏக்கர்ல எதுக்கு சிட்டினா, இவங்க வந்து இன்னும் அடுத்த வருஷம் இது வரப்போகுது இல்லையா? ஸோ வந்து நாங்க எப்படியாவது ஓட்டு வாங்கணும் அப்படின்ற இதுல வந்து இதெல்லாம் ஒரு கிமிக் தான். என்ன இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து ஜஸ்ட் சொல்லுவாங்களே தவிர்த்து இதெல்லாம் செய்யவே முடியாது. என்ன இது குட்டியார் நடிச்சாலும் முடியாது. புரியுதா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிமிக்கு. இதெல்லாம் பார்த்து புதிய நகரமா எப்படி செய்வார்கள், என்ன செய்வார்கள் பார்த்தீர்களா அப்படின்னு உருட்டுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். எங்கடா சிட்டி வைப்பீங்க? எல்லாமே சுத்தி இருக்கு. சிட்டினா இது தாண்டி செங்கல்பட்டு தாண்டி போனீங்கன்னா எல்லாமே விவசாய நிலம். விவசாய நிலத்தை நீங்க அழிக்க வேண்டியது இருக்கும். 2000 ஏக்கர் சும்மா கிடையாது. கிட்டத்தட்ட 3 ஊருக்கு சமம், 3-4 ஊருக்கு சமம். என்ன அந்த லெவலுக்கு இருக்கிற ஒரு இதை அவ்வளவு அசால்ட்டா நீங்க புதிய நகரம் உருவாக்கிறீங்க. நகரத்துல என்னைக்காவது நீங்க விவசாயம் பார்த்துருக்கீங்களாப்பா? என்னைக்காவது ஆடு மாடை பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எங்க இருந்து சாப்பிடுவீங்க? அந்த மக்கள் ஆல்ரெடி ஏதோ தன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க கூட சாப்பிடாம எவ்வளவோ பேர் வந்து இது கொடுத்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போடணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்றேன். இது வந்து இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு புதிய நகரம் உருவாக போகுது, ஜாலி அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பேக் ஃபயர் ஆகுன்றது புரியல. ஏன்னா இது எல்லாமே ஒரு கிமிக்குன்றதும் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து அந்த அந்த கடைசி நேரத்துல வந்து பதட்டத்துல என்னென்னமோ பேசுவோம் தெரியுமா? அந்த மாதிரி இது பதட்டத்துல என்ன கொடுக்குறோம், என்ன இது எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாம உருவாக்கப்பட்ட பட்ஜெட் இது. இந்த மாதிரி பட்ஜெட்டை இது வரைக்கும் நீங்க தமிழ்நாடுலயே பாத்துக்க முடியாது. காசு அழிக்க பாக்குறேன். காசு அழிக்க பாக்குறது இல்லப்பா. இந்த மாதிரி திட்டத்தை எவன் பண்ணுவான்? புதிய நகரம்ன்றீங்களா? எங்க இடம் இருக்கு சொல்லுங்க. அதான் கேக்குறேன். எங்க புதிய நகரம்னா எங்க வரப்போகுது? சென்னை இருக்கு, நம்ம காஞ்சிபுரம் எதுக்கு இருக்கு? வயல் நிலம் இருக்கிறது 2000 ஏக்கர். சோ அந்த காஞ்சிபுரம்ன்ற பேரை மாத்திடுவாங்களா இல்ல அதேதான்? காஞ்சிபுரத்தை வந்து இனிமே சிங்கார காஞ்சிபுரமா மாத்திடுவாங்க. அந்த மாதிரிதான். இல்லம்மா, அதுதான் வந்து சொல்றாங்க. லெட்ஸ் சி. இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இதுதான். நடக்காது. இப்ப நம்ம தெரியுது.
ஆனா அதுக்கு சொல்லிட்டோமே சொல்லி காசு அடிப்பாங்கல்ல, அதுக்கு காசு அடிப்பாங்க தான், யார் இல்லைன்னா. எங்கேயாவது டெண்டர் கூட விடலாம். வி ஆர் கோயிங் டு அனௌன்ஸ் இந்த இது பண்ணாங்கல்ல, அது என்ன, நீர் தேங்காம இருக்கிறதுக்காக, வெள்ளம் தேங்காமல் இருப்பதற்கு நாங்க 4000 கோடி 90% இது முடிஞ்சதுன்னாங்க. எல்லாம் வந்து ரோட்ல வந்து நின்னாங்க. எவன் பார்த்தான்? அதை பத்தி எனக்கு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பேசுவோம். அது பேசுவோம். அது ஒன்னா வருவோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் புதிய பஸ்ஸஸ், ஸோ நியூ பஸ்ஸஸ் வரப்போதான். அது மட்டும் இல்லாம 700 பஸ்ஸஸ் வந்து அதாவது டீசல்ல இருந்து சிஎன்ஜி கேஸா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு பட்ஜெட்னா 70 crore. அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து 175 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான். சோ சென்னைக்கு வந்து ஒரு 950, கோவைக்கு ஒரு 75, மதுரைக்கு ஒரு 100. சோ இத்தனை பஸ்ஸஸ் வந்து வரப்போகுது. சோ இதுதான் இப்போதைக்கு பஸ்ஸஸ் பத்தி தான் கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தெரியும், சென்னையில நாட் ஓன்லி இன் சென்னை, எல்லா தமிழ்நாடு முழுக்க மகளிர் இலவச பேருந்து திட்டம் இருக்கு. என்ன, அதனால நிறைய பேர் பயனடைகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 3000 கோடியோ 360 கோடி சம்திங் வந்து ஒதுக்கி இருந்தாங்க இல்லையா. இப்ப இந்த நியூ பஸ் வாங்குறாங்கல்ல, இந்த நியூ பஸ் எல்லாம் எதை வச்சு ரீப்ளேஸ் ஆகுதுன்னா, இந்த மகளிர் பேருந்து பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சு லிப்ஸ்டிக் போட்டு விட்ட மாதிரி பஸ் வந்துட்டு இருந்து பாத்தீங்களா, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இந்த பஸ், புது பஸ் வாங்குறது. அது நான் சொல்றது டீசல் பஸ். என்ன, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இந்த பஸ். அப்ப அந்த பிங்க் பஸ்ஸஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றீங்க? இருக்காதுமா, கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஏன்னா அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற எஃப்சி நீங்க அதோட ஃபிட்னஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்குன்னு. என்ன, அண்ட் ஆல்சோ தமிழ்நாடோட growth எப்படி இருக்குன்றது தெரியும். இந்த மாதிரியான ஒரு growth மெட்ரோபாலிட்டன் சிட்டில இந்த மாதிரி பஸ் ஒண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை இருக்கிறதுலே அவமானம். புரியுதா? ஸோ இந்த பஸ் எல்லாம் வந்து இவங்க வாய விட்டாங்க. எப்படி நாங்க பண்ண போறோம், என்ன ஏதுன்றது தெரியல, மகளிருக்கு இலவச பயணம்னு வாய விட்டாங்க. கடும் நெருக்கடியில இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு போக்குவரத்து துறையில. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஆல் ரெக்ரூட்மெண்டா இருக்கட்டும், இது சம்பளம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே போக்குவரத்து துறையில வந்துச்சுன்னா 90% அவங்களுக்கு போயிடும். அந்த 10% ரெவன்யூ இருக்கும். ஏன்னா இதனால வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல லாஸ். ஒரு நாளைக்கு 50 ரூபா ஒரு பெண்ணுக்கு. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு டாஸ்மாக் விட அதிகம் 1 கோடி பேர் டிராவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. என்ன, 1 கோடி டிராவல்னா 50 கோடி ரூபா ஆச்சு ஒரு நாளைக்கு. மாச கணக்குக்கு வருஷ கணக்குக்கு எவ்வளவு ஆகுதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ இந்த லாஸை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்னு தெரியாம, இப்போ ஒன்றும் இல்லை, அந்த மகளிர் பேருந்து நிலையம் வருது. இப்போ வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி விடணும், 20 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி பஸ், அந்த இன்டர்வல் டைம் இருக்கும். இன்டர்வல் டைம் அந்த ரொட்டேஷன்ல இருக்கும். இப்போ அந்த இதே 40 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வரும்னா என்ன பண்ணுவீங்க? இப்பவே வந்து அந்த காஸ்ட் இருக்கிற பஸ் தான் ஃபர்ஸ்ட் விடுறாங்க. லாஸ்டா தான் வந்து அந்த கவர்மெண்ட் பஸ்ஸே வருது. தெரியுதுல உங்களுக்கு. இப்போ நீங்க காஸ்ட் இருக்காது, அர்ஜென்ட்க்கு ஏறவங்க எல்லாம் அதை ஏறிட்டு லாஸ்டா எல்லாரும் போன அப்புறம் அந்த பஸ் வருது. இப்போ புரியுதா இவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட் கேம் என்னன்னு? அந்த லெவலுக்கு இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்றாங்களா யாருக்கும் தெரியாதான். புது பஸ் வாங்குறது காரணமே அதுதான். இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா அந்த பாத்துருப்பீங்க, லாங் பஸ்ஸா இருக்கும், பெரிய பஸ்ஸா இருக்கும், ஓல்வோ பஸ். அந்த ஓல்வோ பஸ்ஸா மார்க்கோ போல பஸ் தெரியல, அந்த அளவுக்கு பெரிய பஸ்ஸா இருக்கும்ல, அதை தான் திருப்பி ஃபுல்லா இறக்க போறாங்க. என்ன, டிராபிக் எவ்வளவு பெருசா ஆகும்னு உங்களுக்கு புரியல. முன்னாடி சின்ன பஸ்ஸா இருந்துச்சு, இது வித்துலயும் அதிகம், ஹைட்லயும் அதிகம், லென்த்லயும் அதிகம். என்ன அப்படின்றப்போ எந்த அளவுக்கு டிராபிக் ஆகும் சென்னை மாதிரியான இடத்துல, அது கிண்டி இந்த சைடு அடையாறு இந்த சைட்லாம் எவ்வளோ டிராஃபிக் ஆகும்னு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம டெய்லியும் பஸ்ல டிராவல் பண்றோம், அதனால நமக்கு தெரியுது. உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு ஏசிக்குள்ள உட்காந்துட்டு இவங்களுக்கு என்ன தெரியும். அடுத்து வந்து என்ன, சிஎன்ஜி 700 பஸ்ஸை வந்து சிஎன்ஜிக்கு மாற்ற போறாங்களாம். சிஎன்ஜின்னு கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதாவது ஆல்ரெடி டீசல் வண்டியை நேச்சுரல் கேஸ் வண்டியா மாற்ற போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? அதான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ பரவாயில்ல, 700 பஸ்ஸுக்கு 70 கோடி தான் ஆகுது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல பாக்குறப்போ பஸ்ஸை இப்படி மாத்துறதுக்கு ஒரு 5 to 6 லட்சம், ஓகே 7 லட்சம் 8 லட்சமா கூட வைங்க. புது பஸ் எவ்வளவுப்பா? புது பஸ் மினிமம் ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு 10-12 லட்சத்துல இருந்து ஆரம்பிக்குது. மினிமம் 10 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் 12 லட்சம் வச்சுக்கோம். 700 பஸ் 12 எவ்வளவு ஆச்சு? 77 80. என்ன, ஒரு 700 பஸ் சொல்லியிருக்காங்களா, ஒரு 84 கோடி ரூபா ஆகும். என்ன, 70 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க.
கன்வெர்ட் நான் சொல்றது புது பஸ் 70 கோடி ரூபா. புது பஸ் வாங்கணும்னா கூட எவ்வளவு ஆகும்? ஒரு பஸ் 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 700 பஸ் வாங்கலாம். இவங்க ஆல்ரெடி என்ன சொன்னாங்க, டீசல்ல இருந்து சிஎன்ஜியா மாத்த போறேன். என்ன இதுல வேலை பார்க்க போறது யாரு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். என்ன கவர்மெண்ட், இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் பேஸ்டு எந்த வண்டியுமே தனியார்ல இருந்து ஒருத்தவங்க வந்து அவங்க சரி பண்ண மாட்டாங்க. இதுக்குதான் வந்து மெக்கானிக்கு இதுன்னு தனியாவே இதுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லயும் சரி, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அவங்க டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிளை சரி பண்றதுக்கு அவங்களுக்குள்ளே ஆளுங்க இருப்பாங்க. அவங்க அதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து புரோட்டோகால். என்ன இப்ப நீங்க இவங்கள்ட்ட ஒரு கம்பெனிட்ட டெண்டர் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க மொத்தமா 700 ப்ரொக்யூர் பண்ண போறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹோல்சேல். சிஎன்ஜியை வந்து இவ்வளோ இதான், ஏன்னா ஒரு வண்டிக்கு மாத்துவாங்க, 2 வண்டிக்கு மாத்துவாங்க, மேக்சிமம் 5 வண்டி, இவ்வளவுதான் சிஎன்ஜி மாத்துவாங்க. என்ன 700 வண்டியை வாங்கும்போது ப்ரொக்யூர் பண்ணும்போது கவர்மெண்டே வாங்குதுன்றப்ப எவ்வளவு சப்சிடி வரும்? எவ்வளவு சப்சிடி வரும்? குறைஞ்ச இப்ப எவ்வளவு சொன்னீங்க? 5 லட்சமா கன்வெர்ட் பண்றதுக்கு மட்டும் 5 to 6 லட்சம். 5 to 6 லட்சம், 6 லட்சம் மேக்ஸிமம் வச்சுக்கோம். 7 கூட வச்சுக்கோம். என்ன 7 into 700 எவ்வளவு ஆச்சு? 49 கோடி ரூபா. 49 கோடி ரூபா எங்க இருக்கு? 70 கோடி ரூபா எங்க இருக்கு? என்ன அண்ட் இதுல வந்து இவங்களுக்கு வேஜஸ் அதிகம் கிடையாதுப்பா. டெய்லி மெக்கானிக்கோட வேலை என்னன்னா, வர்றது பஸ்ஸோட கண்டிஷனை பாக்குறது, அது சரி எது தப்பா இருக்கோ அது சரி பண்றதுதான் அவர் வேலை. அவருக்கு வந்து தனியா வந்து இதுல சம்பளம் நீங்க கொடுக்க போறது இல்ல. இதை ப்ரொக்யூர் பண்ணி நீங்க கொடுக்க போறீங்க. டீசல்ல இருந்து அவன் இதான் மாத்த போறான். இதுக்குன்னு தனியா ஒரு ஆளை ஒதுக்கி வேலை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு 70 கோடி ரூபா? ஸோ இதுல வந்து 21 கோடி ரூபா ஊழலா? நெக்ஸ்ட் இவி எலக்ட்ரிக் பஸ். இந்த எலக்ட்ரிக் பஸ் தேவையா? நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன், என்ன சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரிக் பஸ்ல 950 வந்து சென்னைக்கு, 100 வந்து மதுரைக்கு, 75 வந்து கோவைக்கு. இது என்ன ஒரு இதுல பிடிச்சாங்க? இல்ல நீங்க இது பாத்தீங்கன்னா, இப்போ சென்னை வந்து ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி அண்ட் ஆல்சோ அதோட கார்பரேஷனோட லென்த் நீண்டுகிட்டே போகுது. சென்னை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. செங்கல்பட்டு, இந்த சைடு திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த அவுட்டர் ஏரியா வரைக்கும் போகும். ஓகேவா? மதுரைன்றது நமக்கு தெரியும், அது ஒரு செட் ஆஃப் சிட்டி, அதுக்குள்ள மட்டும்தான் போகும். கோயம்புத்தூர்ன்றது நம்ம ஆல்ரெடி பேசணும் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஊர்னு, அதுக்கு 75 வரும். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளவு ப்ரொக்யூர் பண்றாங்கன்றது பிரச்சனை இல்லை. ஆனா சிஎன்ஜி இருக்கும்போது எதுக்கு இவி, இல்ல இவி இருக்கும்போது எதுக்கு சிஎன்ஜி? என்ன இதோட கிளாஷ் எங்க இருக்குன்னு புரியுதா? நீங்க ஒண்ணு சிஎன்ஜி வாங்குறீங்க, என்ன இத்தனைக்கும் டீசல்ல இருந்து சிஎன்ஜிக்கு மாத்துறீங்க. என்ன அப்ப மொத்த டீசல் வண்டியும் மாத்தணும். என்ன ஏதாவது 2 டைப் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, 2 டைப்பா வச்சிருப்பாங்க. ஒருவேளை இது ஷார்டேஜ் ஆனிச்சுன்னா இது ஷார்டேஜ் ஆனிச்சுன்னா இதுன்னு. சிஎன்ஜி இருக்கு போது டீசல் இருக்கு, சிஎன்ஜி இருக்கு, பெட்ரோல் இருக்கு, இவி இருக்கு, எலக்ட்ரிக் இருக்கு. எதுக்கு 4 டைப் ஆஃப் இது? கரெக்ட். பட் எலக்ட்ரிக் பஸ்னு ஒன்று புதுசா வருது, அதுக்கு வரட்டும்பா. நான் என்ன சொல்றேன், ப்ரொக்யூர் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஏதாவது ஒண்ணு ப்ரொக்யூர் பண்ணுங்க. ஒரு இதை பண்ணாலும் முழுசா பண்ணுங்க. நீங்க கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸையும் ஈவியும் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்துக்குமே சார்ஜிங் பாயிண்ட் எங்க போடுவீங்க? டிபோட்ல எங்க போய் இது பண்ணுவீங்க? அப்ப கம்ப்ரஸ்டு பிரேஸுக்கு ஒரு 700 தனியா போடுவீங்க, இந்த சைடு இதுக்கு எல்லாம் ஈவி தனியா போடுவீங்க. இத்தனைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன், நியூ பஸ் ப்ரொக்யூர் பண்றது காரணமே மகளிர் இதை வந்து குறைக்கிறதுக்குன்னு. என்ன இப்ப ஈவியும் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஈவில இருக்கிறது ஃபுல்லா ஏசியா இருக்கும். என்ன 70% ஆஃப் த வண்டி வந்து ஏசி இதாதான் இருக்கும். என்ன அப்ப எவ்வளவு இது? அப்ப சாதாரண மக்கள் எங்க போவான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு? ஒருவேளை இவங்க புதிய நகரம் ஆரம்பிக்கிறாங்கன்றாங்களா, அங்க கூட போட்டிருக்கலாம், அதுக்கு கூட இது பண்ணிருக்கலாம். பஸ் தேவையா தேவையில்லையான்னு கேட்டா தேவைப்படும் எல்லாருக்கும். அதுவும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல நிச்சயம். அதாவது ஏழை மக்கள், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏழை மக்கள் போகிறதுக்காக அவங்க வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் இந்த மாதிரி பஸ்ஸஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா சரி, அது ஒரு விஷயம், மக்களுக்காக பண்றாங்க. பட் இந்த பஸ் இவ்வளவு அவசியமா அப்படின்னு கேக்குறேன். இந்த காஸ்ட் இருக்க இவ்வளவு பஸ்ஸஸ் தேவையா அப்படின்னு கேக்குறேன். தேவைதாம்மா, இதுல நான் தேவையில்லைன்னு சொல்ல. ஆனா ஏதாவது ஒண்ணு மட்டும் வேணும், புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பஸ் இங்க தமிழ்நாட்டுல வந்து எல்லாமே காஸ்ட் இருக்கிற பஸ்ஸா தான இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன்னா,
சொல்லுங்க. பழைய பஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு வேணா இந்த புது பஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரலாம். ஆல்ரெடி 1000 பஸ் யூசேஜே இல்லாம இருக்குப்பா. இந்த வால்வோ பஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? இது மட்டும் இல்லாம நீங்க ஊருக்கு போகும்போது நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும், இந்த மஞ்சள் கலர்ல முன்னாடி வந்து ப்ளூ கலர்ல, எடப்பாடி இதுல ப்ளூ கலர்ல வந்துச்சு இல்லையா, இப்ப வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். அந்த பஸ் இன்னும் இவங்க யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. லோக்கல்ல இருக்கட்டும் இல்ல இது டிஸ்டன்ஸுக்கா இருக்கட்டும், எஸ்டிசி பஸ்ஸஸ் இன்னும் நிறைய யூஸ் பண்ணாம வச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு பஸ் இருக்கும்போது எதுக்கு புது பஸ் தான் நான் கேக்குறேன். அது எனக்கு இன்னொன்னு என்ன கேள்வினா, இவ்ளோ காஸ்ட்லியஸ்ட் பஸ் வரும்போது அப்ப எத்தனை ஏழை மக்கள் அதுல ஏறி போவாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி. நான் இன்னொன்னு கேக்குறேன், இன்னைக்கு இந்த புது வால்வோ பஸ் பாத்திருப்பீங்க. ஆமா. என்ன அதுல டிக்கெட் எவ்வளவு தெரியும்ல? ஆமா, ஒரு ஸ்டாப்பிங்க்கு எனக்கு தெரிஞ்சு 11 or 12. இது அந்த பழைய பஸ்ஸா இருந்தா, டீசல் பஸ்ஸா இருந்தா 5 or 6. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க பழைய பஸ்ஸை கம்பேர் பண்ணுங்களேன், அதுல ஏறி எவ்வளவு பேர் நின்னாலும் பஸ் தாங்கும். என்ன இந்த பஸ்ல நீங்க உள்ள ஏறி ரைட் சைட்ல கூட நிக்க முடியாது, அவ்வளவு பெரிய தடுப்பு இருக்கும். கேரியிங் கெப்பாசிட்டி கம்மி. கேரியிங் கெப்பாசிட்டி கம்மி ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் அதிகமாகணும். அந்த லெவலுக்கு இங்க வந்து இதா இருக்குதுன்றப்போ இதுல ஃப்ரீ பஸ்ஸஸ் வேற நீங்க கேன்சல் பண்ண போறீங்க. இதுக்கு நீங்க பேசாம அந்த ஃப்ரீ பஸ் கொண்டு வராமலே இருந்துக்கலாம். யாராவது கேட்டாங்களா உங்கள்ட்ட நாங்க ஃப்ரீ பஸ் வேணும்னு? கேட்கல, கொண்டு வந்துட்டீங்க. அண்ட் அது நிலைநிறுத்துறதுக்கு நீங்க என்னப்பா பண்ணணும்? குடுக்கற மாதிரி அது முன்னங்கையில கொடுத்துட்டு பின்னங்கையில வாங்குற கதையா இருக்கு. நல்லா இருந்துச்சா? எனக்கு அந்த கதையா தான் இருக்கு. சோ இதுதான் இதோட அம்சமா பாக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் சொல்றேன்ல, பட்ஜெட் ஊழலுக்குன்னே உருவாக்கிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட் அடுத்ததுதான் பெரிய ஒரு இதுவா இருக்கும். என்னன்னா கோயம்பேடு டு பட்டினப்பாக்கம் மெட்ரோ, அந்த இதுதான் 9744 கோடி. அது ஒரு இது. ரெண்டாவது பூனமல்லி டு ஸ்ரீபெரும்புத்தூர், அது 8800 கோடியில வருது. அது ஒண்ணு. அப்புறம் ஏர்போர்ட் டு கிளம்பாக்கம், அது ஒரு மெட்ரோ, அது 9335 கோடிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ கம்மிங் டிசம்பர்ல வந்து பூனமல்லி டு போரூர் மெட்ரோ வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது நான் விசாரிச்சேன். பூந்தமல்லி டு போரூர் வந்து இன்னும் ஒரு 10% வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சாதான் மெயினான வேலை. ஏன் அப்படின்னா ஸ்டேஷன்ல இன்னும் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணணும். அந்தந்த ஸ்டேஷனுக்கு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணணும். அங்க இன்னும் ஆபீசர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் செக் பண்ணுவாங்களாம். அந்த ஒரு வாரம் வந்து உள்ள மெட்ரோ கார்டு ஒர்க் ஆகுதா, நீங்க உள்ள மெட்ரோக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும், கார்டு வச்சு ஓப்பன் ஆகும். அந்த கார்டெல்லாம் ஒர்க் ஆகுதா, உள்ள இருக்கிற சிசிடிவிஸ் ஒர்க் ஆகுதா, எங்கேயாவது இது இருக்கா, ட்ரெயின் ஒரு வாரம் ஓடுனுச்சுன்னா அந்த பில்டிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அண்ட் இன்னும் ஒரு 10-20% வேலை தான் இருக்கு சார். இன்னும் ஒரு சில இடத்துல இன்னும் வேலை போயிட்டு தான் இருக்கு. இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. இது பண்ணாம இருக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கு ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல. டிசம்பருக்குள்ள வராதுமா. டிசம்பருக்கு அப்புறம் இவங்களே வர மாட்டாங்க. இது எல்லாமே. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணும், இந்த பட்ஜெட்ல எல்லாமே ஒரு லாங் டைம் இதா இருக்கு. என்ன இவங்களுக்கு அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் மாட்டிக்குவாங்க. இப்ப அது டிவிக்காவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எந்த ஆட்சி வந்தாலும் மாட்டிக்குவாங்க. ஏன்னா இவங்க போட்டது எல்லாமே 10 வருஷ பிளான், 15 வருஷ பிளான். இவி பஸ்ஸா இருக்கட்டும், இந்த கிளாம்பாக்கம் இதா இருக்கட்டும், இது மெட்ரோவா இருக்கட்டும், அந்த ராமேஸ்வரம் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், பரந்தூர் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து லாங் டேர்ம். லாங் டேர்ம்ன்றப்போ இப்ப பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் எவனாவது கேட்டானா? திட்டு என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியல. அத்தனை பேர் திட்டுவானாங்க. நான் இப்ப மெட்ரோ விட போறாங்கண்ணா. மெட்ரோ விடுற நீங்க எதுக்கு நீங்க லோக்கல் ட்ரெயின் விடுறீங்க? ஆல்ரெடி நம்ம இது பேசியிருந்தோம். அந்த லோக்கல் ட்ரெயின் இருக்குல்ல, சிஎம்டிஏ டைரக்டா எடுத்து எம்ஆர்டிஎஸ் பேசி அந்த ஊரப்பாக்கத்துல இருந்து கிளாம்பாக்கத்தை தொட்டுட்டு அதுக்கப்புறம் டிராவல் பண்ற மாதிரி ஸ்டேஷனே அமைக்க போறாங்க. இதுக்கு சிஎம்டிஏ பட்ஜெட் ஒதுக்கி இருக்கு. புரியுதுங்களா? இந்த பட்ஜெட்டை ஒதுக்கி இது ஏன் இவ்வளவு தூரம் பேசுறோன்றதுதான் நம்ம கேள்வி. இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து கிளம்பாக்கம் அங்க இருக்கு. இப்ப இங்க இருந்து கிளம்பாக்கம் போய் தான் பஸ் ஏறணும்ன்றது போறதுக்கே உனக்கு 2 மணி நேரம் ஆகுமா? இதுல மெட்ரோ வேலை வேற ஆரம்பிச்சு அதுக்கு டிராபிக் எப்படி இருக்கும், எவ்வளவு நேரம், எவ்வளவு டிராபிக் இருக்கும்? 9 மணிக்கு எப்படி எங்க கரெக்டா பாயிண்ட் பிடிச்சா டிராபிக் எவ்வளவு இருக்கும், எத்தனை பஸ் அங்க கிராஸ் ஆகும், டிராபிக் இதுல வேற போட்டுக்குவாங்க. டுடேஸ் இன்கன்வீனியன்ஸ் ஃபார் டுமாரோ பெட்டர் டுமாரோ. இன்னைக்கு வரைக்கும் இன்கன்வீனியன்ஸா தான் இருக்கு. நீங்க இந்த வடபழனி போயிருப்பீங்க. வடபழனி டிராபிக் அல்லும்பா. அந்த இதுல பைக்ல நாங்க ரிப்போர்ட்டிங் போகும்போது பைக்ல போக முடியாது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். அந்த அளவுக்கு தூசு தும்பட்டையுமா இருக்கும்.
அங்க பாத்தீங்கன்னா ஈத்தாப்புல கமலா தேட்டர் இருக்கும், ம். ஈத்தாப்புல அந்த மால் ஒண்ணு இருக்கும். இங்க வர மக்கள் ஜாஸ்தி. வந்துட்டு அந்த வண்டி வெளியே போய் அதுக்கப்புறம் போறதுக்குள்ள எப்படி இருக்கும்? இல்ல இந்த மெட்ரோவால திடீர்னு ரூட்ட மாத்தி விட்டுறாங்க. எங்க போறது நிறைய எப்படி போறது எதுவுமே தெரிய அதான் மாட்டேங்குது. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்மள வரவே விட மாட்டாங்க. என்ன இருக்கிற வரைக்கும் இருந்து திட்டத்தை அள்ளி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். இவனுக்கு பிடிச்சிட்டு கதறிட்டு கிடக்கட்டும்னு அதிமுக மேல எல்லா பழியும் தூக்கி போடுறதுக்கு இவங்களுக்கு வசதியா இருக்கும். அதுக்கான வேலை இது இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ங்கிறது. அந்த அளவுக்கு இவங்க எவ்வளவு கில்லாடித்தனமா யோசிச்சிருக்காங்க. பண்றது பண்ணிட்டு பண்றது. சரியாவே பண்ணல. எல்லாத்தையும் அதிமுக பக்கம் திருப்பறதுக்கான வேலை இது. ஆ. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அடுத்து அவங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சிக்கு அப்புறம் நம்ம ஆட்சி இருக்கவே போறது இல்லைன்னு. ம். அப்படின்றப்போ இந்த மாதிரியான வேலையை பார்த்து விட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும்ல. ம். அந்த மாதிரி வேலை இது. இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அங்க மெயின் டிப்போ இருக்கு, போகிறது எல்லாம் தூரம் தூரம்னு சொன்னாங்க. இப்ப மெட்ரோல போட்டோம் எல்லாரும் அப்படின்னு. மெட்ரோல போட்டோம். நாங்க எப்படி சார் ரோட்ல போறது? இப்போ நான் ஏதாவது அவசரம் நான் போய் உடனே பஸ் ஏறினா கூட அங்க சும்மாவே traffic ஆ போறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இன்னொரு விஷயம் சொல்றேன். மெட்ரோ எல்லாம் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகும். ஆமா. இப்போ நான் காலேஜ் சேர்ந்த புதுசுல இந்த மெட்ரோ ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னாங்க. நான் காலேஜ் முடிச்சு இப்போ 1 வருஷம் ஆகி இன்னும் நுங்கம்பாக்கம் இந்த சைடு இன்னும் நுங்கம்பாக்கம் start சோழிங்கநல்லூர் சைடு பாருங்க. சோழிங்கநல்லூர் கிளம்ப இல்லம்மா, அதுக்குள்ள எல்லாரும் ரூட்டையும் டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. நான் அதுதான் சொல்ல வரேன். எல்லா ரூட்டையும் டைவர்ட் பண்ணிட்டாங்க. ம். அப்படின்றப்ப எப்படி பாப்பீங்க? அடுத்த 5 வருஷம் மாட்டினீங்க நீங்களா? இது கரெக்டா இருக்கும். அடுத்த 5 வருஷம் இந்த பீரியட்ல இவங்க ரொம்ப இது பண்ணி கஷ்டப்பட்டு அதான் சொல்றேன். அடுத்து திரும்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நாங்க பண்ணிட்டோம். ஆரம்பிச்சிட்டோம். எங்க அப்பா பேர்ல ஆரம்பிக்கிறோம். நான் அப்பாவாக இருந்து செயல்பட்டேன் அல்லவா, அதனால நடந்து விட்டதுன்னு. நான் தான் பண்ணேன். Wow. நான் தான் பண்ணேன். நல்லா இருக்கு. அவரு சிரிச்சின்னு அப்படியா ஆக நான் தான்டா பண்ணேன் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் மகளிர் தொகை சோ மீண்டும் வந்து சான்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சான்ஸ் கொடுப்பாங்கம்மா. சான்ஸுக்கு இங்க பஞ்சம். வாங்க நம்ம சேனல்ல கூட சான்ஸ் இருக்கு. யார் வேணா வந்து ஆங்கரிங் பண்ணுங்க. கொடுப்போம் தான் சொல்லிருக்காங்களா? கொடுப்போம். கொடுக்குறேன்னு சொல்லலையா? கொடுப்போம். சரி கொடுக்குறாங்கன்னு ஓகே பரவாயில்ல, நல்லது செய்யறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். என்ன சொல்லிருக்காங்கன்னா, மீண்டும் ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட பிடிஆர்ட்ட வந்து இதை கேட்டிருந்தீங்கன்னா, அண்ணே அதை கிட்டே கொண்டு வராத, தூக்கி போட, அதெல்லாம் நீ சொன்னீங்கன்னா மாட்டிக்குவேன்னு தெரியும். என்ன இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நிதி நிலைமை அறிக்கைன்னு ஒண்ணு இருக்கு, எக்கனாமிக் சர்வே. அதுல வந்து 8% growth காட்டியிருக்காங்க. என்ன அவரு திரு உதயச்சந்திரன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ஆக்சுவலா அவர் மேல ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்க்கு இதுல பர்சனல் ட்ரைனிங்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இப்போ சர்வீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடான்றாங்க. என்ன இருந்தாலும்ப்பா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஒரு அரசியல் கட்சியை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது. அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும். They doesn't have the rights to speak. என்ன கவர்மெண்ட்டை பத்தின எந்த கிரிட்டிசிசத்தையும் எடுத்து வைக்க கூடாது. உதயச்சந்திரன் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு ஒன்றிய அரசு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அது அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க, அவங்க என்னமோ பண்றாங்க, உங்களுக்கு என்ன? நீங்க யார் அதை பத்தி சொல்றதுக்கு? தப்பு இல்லையா? அப்படியே ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு இந்த உரிமை தொகை வந்து மகளிர்களுக்கு மிகவும் நல்லது. ஓகே, பிளானை பத்தி பேசுறீங்க, ஓகே. அது என்ன ஒன்றிய அரசு? தப்பா இல்ல? அது கம்ப்ளைண்ட் போவோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். அண்ணன் திருப்பி மண்ணை நோண்டிட்டு இடம்னு அனுப்ப போறாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் இதுல மெயினா இந்த விஷயம் சொல்ல வந்தது எதுக்குன்னா, இந்த உரிமை தொகையில வந்து விட்டு போயிருக்கும் இல்லையா, ஆல்ரெடி வந்த எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னாங்க. இதுல சில பெண்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் போய் சொல்றான்னு தெரியும். சில பெண்கள் வந்து எனக்கு இது வேணாம், ஏன்னா தே ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், தே நோ தே வேல்யூ, அவங்க வேல்யூ 1000 ரூபாய் இல்லைன்றது புரியும். ஆனா வீட்டுல இருக்கிற பெண்களும் இதை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, இவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது, அப்ப என்னோட கீழன்னு பார்ப்பாங்களா மாட்டாங்க. என்ன ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க வீட்டுல இருக்காங்கம்மா, என்ன உங்களுக்கு ஒரு சித்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோம். என்ன உங்க அம்மாவுக்கு வந்து 1000 ரூபாய் கிடைக்குது, என்ன உங்க சித்திக்கு வந்து கிடைக்கல. உங்க சித்தியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆட்டோவோ, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு ஆட்டோவோ இல்ல ஒரு காரோ வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு இருக்காரு. என்ன ஆனா உங்கள்கிட்ட காரு கிடையாது, ஒரே ஒரு வண்டி இருக்கு. ஆனா உங்க அப்பா வந்து ஒரு ஃபினான்ஸ் பிசினஸ் பண்றாரு. என்ன லோக்கல் ஃபினான்ஸ்ல காசு கொடுத்து வட்டி வாங்கிட்டு இருக்காரு. உங்கள்ட்ட காசு அதிகமா இருக்குமா, அவங்கள்ட்ட காசு அதிகமா இருக்குமா? என்ன இப்ப அவர் ஆட்டோ வச்சிருக்காரு, அவர்கிட்ட சொந்தமா ஒரு வண்டி இருக்குன்றதுனால அவரு கிடையாது. ஆனா வண்டி இல்லாததுனால உங்களுக்கு உண்டு. நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு உண்டு. புரியுதா? இது
நீங்க நிறைய சம்பாத்தியம் இருக்கு, அதனால நான் தனியா போய்க்கிறேன், தம்பிக்கு விட்டு கொடுக்குறேன், உங்க அப்பா என்ன சொன்னாலும் சரி, அது கிடையாது. உங்க சித்தி இதை எப்படி பார்ப்பாங்க? என்ன அவங்க அம்மாவுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அப்ப நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? கோவம் யார் மேல வரும்? உங்க அம்மா மேல வரும். உங்க அம்மா மேலன்னு மட்டும் இல்ல, எவன் கொடுத்தாலும் அவன் மேல வரும். அவன் யாரு? திமுக காரன். திமுகனா யாருக்கு ஓட்டு போடணும்? இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. இப்ப அந்த விட்டு போன வாக்கு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக நான் கொடுப்போன்னு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு இதுல சுத்தமா காசு கிடையாது, ஒருத்தண்டி காசு கிடையாது. எல்லாம் கொள்ளையடிக்கிறதெல்லாம் மெயினா இருக்காங்க தவிர்த்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இதை யாராவது நம்பினாங்கன்னா அவங்க தலையில மிளகான்னு தெரியும். இதை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் திமுகன்ற இதே கட்சியே இருக்கு. இது ரொம்ப தீக்குள்ள கால் ஓட்ட மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. அடுத்ததா இதுதான் ஒருங்கிணைந்த நீர் மேம்பாட்டு திட்டம். இது இல்லாம இன்னொரு திட்டம் இருக்கு, அதையும் படிச்சோம். இது அது இல்ல, அந்த தண்ணிக்கேவா, அந்த கோவளத்துல 3000 ஏக்கர்ல 350 கோடி செலவுல அந்த ஃப்ளட் வாட்டர் சேவ் பண்ற மாதிரி அந்த திட்டம். ஒருங்கிணைந்த நீர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியல. இன்டகிரேட்டட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். என்ன இது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நீர் தேக்கங்கள் இருக்கும்ல, அந்த நீர் தேக்கங்கள்ல இருந்து தண்ணிய வந்து சப்ளை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு நீர் தேக்கம் எங்க இருக்கு? மழை வந்தா நீர் தேங்கும்லப்பா. மழை வந்தா இந்த ஏரியால தேங்கும். இப்ப எங்க இருக்கு நீர் தேக்கம்? எங்க இருக்கு? ஏரிகள் மட்டும் இல்லாம குட்டை, குளம் இங்கெல்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி இதுல இருந்து வாட்டர் வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. என்ன இது வெயில் காலத்துல சாத்தியம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க பாட்டுக்கு பட்ஜெட்ல போட்டுட்டு போறீங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன நினைப்புனா, மக்கள் ஈஸியா மறந்துடுவாங்க, என்ன நடந்தாலும் மறந்துடுவாங்க, இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு ஞாபகமா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பேசுறது. இன்னொன்னு திட்டம் என்ன, கோவளம் பக்கத்துல 3000 ஏக்கர் கிட்ட 310 crore-க்கு வந்து 310 ஏக்கர்ல அது வந்து 350 கோடிக்கு பட்ஜெட் வச்சிருக்காங்க. ஒருவேளை இதுதான் ஒருங்கிணைந்த நீர் ஆகும் போல. இங்க எல்லாம் தேங்குற நீரை தூக்கி அங்க போய் போட்டு அங்க வந்து ஆர்டிபிஷியல் லேக் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறாங்களான்னு தெரியல. அதாமா உண்மை. அதான் ஆர்டிபிஷியல் லேக்கா வந்து உருவாக்க போறாங்களா. ஒரே பாயிண்ட மாத்தி இங்க இருக்கிற அடையாறு லேக்க தூக்கி கொண்டு போய் கோவளத்துக்கு பக்கத்துல வைக்க போறேன். என்ன கதை இழக்கிறாங்க பத்தியா. 3010 ஏக்கர்னா கிட்டத்தட்ட என்ன சொல்றது, கோவளத்தையே நம்ம இது பண்ணணும். கோவளம் ஃபுல்லாவே நம்ம எப்படி பண்ண முடியும்? கோவளமே இருக்காது. நீங்க சன்ரைஸ் பார்க்க போறேன்ட்டு போவாங்க. என்ன சன்ரைஸ் பார்க்க போறேன்ட்டு போகும்போது மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களேன், திட்டுப்பிட்டு வண்டி எடுத்துட்டு எல்லாம் பறந்துருவாங்க. என்னடான்னு கேட்டா, தண்ணி உள்ள வருது, தண்ணி அவ்வளோ என்ன எல்லாமே அடிச்சுட்டு கடலுக்குள்ள கலக்கிறதுக்கு வரும், அவ்வளோ தண்ணி வரும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க போய் என்னத்த 3010 ஏக்கருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருங்கிணைந்த நீர் திட்டம். ஒருங்கிணைந்து கை கோத்துட்டு வேணா நிக்கலாம். ஒருங்கிணைந்து திட்டம்லாம் திட்டம் இங்க கொண்டு வந்துட்டாங்கல்ல, நல்லா கொண்டு வருவாங்க. ஒருங்கிணைந்து தண்ணி வேணா உள்ள வரும். என்ன இதெல்லாம் கஷ்டம் தான். இதெல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து பண்ண முடியுமா? இப்ப லேக்கா உருவாக்க முடியும் என்ன. ஆனா 3010 ஏக்கர்லனா செங்கல்பட்டு ஏரிக்கிட்ட ஈக்குவல் பாதி, செங்கல்பட்டு ஏரியோட பாதி பாத்திருக்கீங்கல்ல, அந்த பாதி லெவலுக்கு வரும். அது அந்த லெவலுக்கு எல்லாம் பண்ணணும்னா எவ்வளவு நீளத்துக்கு இருக்கும், எவ்வளவு அகலத்துக்கு இருக்கும். எப்படிமா கோவளத்து பக்கத்துல எத்தனை ஐடி செக்டார் மாதிரி இருக்கு, எப்படிமா பண்ணுவீங்க? எவ்வளவு ஐடி செக்டார்ஸ் இருக்கு. சோழிங்கநல்லூரை தொட்டு நம்ம கோவளம், எப்படி நீங்க பண்ணுவீங்க? 3010 நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், திஸ் அண்ட் ஆல் கிமிக். ஒரு ஊழல் பண்றதுக்குன்னு நாங்க ரொம்ப மிகவும் நல்லவர். 350 கோடி அதுக்காக செலவு பண்ண போறாங்களாம். எப்படி பண்ணுவானுங்க இவனுங்க? 3000 கோடியில சென்னை தண்ணியில தத்தளிக்க விடாம காப்பாத்துவேன்னு சொன்னவங்க 4000 கோடியா? சாரி 4000 கோடி, கோச்சுக்குவாங்க. 4000 கோடியில பண்ணுவேன்ட்டு 40 ரூபா கூட செலவு பண்ணாம கிட்டத்தட்ட சென்னை மேயர் எவ்வளவு சொன்னாங்க, 90% முடிஞ்சிச்சுன்னா, நேரு அவர்கள் 95% முடிஞ்சிச்சு அப்படின்னாரு. எல்லாருமே தண்ணியில தானே பண்ணணும். நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருமே தண்ணியில நின்னோம். நான் எல்லாருமே போய் பார்த்திருக்கோம். ரோட்ல நின்னோம். நம்ம இவங்கள மாதிரி வந்து கார்ல வந்து நின்னுட்டு இறங்கி பார்த்துட்டு போகல, கஷ்டப்பட்டோம் எல்லாரும் ரோட்ல நின்று. என்ன இவங்க பாட்டுக்கு அசால்ட்டா இப்படி சொல்லிட்டு போங்க, நம்புறதுக்கு நாங்களா பைத்தியக்கார மாதிரி இருக்கா நம்மளை பார்த்தாங்க. இதெல்லாம் நான் ஆரம்பத்திலே சொல்றேன்ல, ஜஸ்ட் அ கிமிக். இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க.
இவங்க இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தவே முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இவர் உதயச்சந்திரன் கூட சொன்னார்ல, ஜான் ரேஸ், அவங்க பேர் என்ன, எஸ்தர் டொரால்டோவா என்னமோ ஒரு பேர், சாரி அவங்க நொபேல் பிரைஸ் கூட வாங்கியிருக்காங்க. எஸ்தர்னு ஒரு எக்கனாமிஸ்ட், ஷீ இஸ் அ நொபேல். அவங்களாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களின் ரெக்கமெண்டேஷன் கீழே இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னா எப்படி பண்ணுவீங்க? ஃபுல்லாக கடன் இருக்கு, என்ன இது ஃபுல்லாக கடனை வச்சுக்கிட்டு இன்னும் 10% மட்டும்தான் நீங்கள் கடனே வாங்க முடியும். ஏன்னா 90% இவங்க கடன் வாங்கி வச்சுட்டாங்க. இது எல்லாம் எங்கே போய் விடியும்னு நான் சொல்கிறேன், போய் அதிமுக மேலே தான் விழுவும். ஏன்னா அடுத்த ஆட்சி அவங்களுதான், அதிமுக ஆர் தாவேக்காவோ இல்லை தொங்க. இன்னொரு விஷயம்னா, திருப்பி இவங்களே வந்தாங்கன்னா வசமா சிக்கிடுவாங்க. அதுல எந்த விதமான ஆம்பிகுட்டியும் வேணாம். இதெல்லாம் பார்த்து மக்கள் நம்புறாங்கன்னு நினைக்கிறாங்கப்பா. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியல. என்ன பிடிஆர்டியோ இல்ல லோக்கல் மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டீங்கன்னா கூட இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கொண்டே வரக்கூடாது. ஜஸ்ட் இது எப்படி சொல்றது, அது என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கட்டி வர வைக்கிற கதை தான். என்ன எல்லா குழந்தையும் வந்துடாதுமா, இதை அவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த பட்ஜெட்ன்றது முழுக்க ஊழலுக்கான பட்ஜெட். இதை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம். இதைத்தான் நம்ம சொல்லணும். என்ன இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இதை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பட் நம்ம இவ்வளவு பேசியிருக்கோம். இது போக ஒரு சில இதெல்லாம் எனக்கு நான் பாக்குறப்போ நல்லா தான் இருக்கு. ஓகே, அது என்னன்னா நடமாடும் மருத்துவம், அந்த கேன்சர் இதுக்கு அப்புறம் டிஎன்ல ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே, அது ஏதோ ஸ்டேட்டுக்கு தான் நடத்துவாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்தது, அது பெரிய விஷயம், அது வரவேற்கிறதுக்கு. அப்புறம் ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு 2K பெர் மந்த் அதை கொடுக்குறேன். பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50,000 பேர் தான் சொல்லியிருக்காங்களா. அவங்க தான் 50,000 பேர்லாம் இருக்காங்க, கண்டிப்பாக கூட தான் இருப்பாங்க. அவங்க வெறும் 50,000 பேர்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. 50,000 பேருங்கிறது அது ஜஸ்ட் எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து நாங்க அப்பான்னு சொன்னார் இல்லையா, அதனால இவர் பெற்றோரா மாறுறாராம். என்ன அப்பா தயவு செய்து விட்டுருப்பா, முடியலப்பா எங்களால, அந்த லெவலுக்கு இருக்கு. ஏன்னா 2,000 ரூபா கொடுக்கறதுன்றது எந்த விதத்துல அந்த பிள்ளைக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி மாசம் பெண்களுக்கு 1000 ரூபான்னு சொன்னீங்க, மாட்டிக்கிட்டீங்க. அது என்ன தாலிக்கு தங்க திட்டம்னு ஒன்று வந்து ஜெயலலிதா பீரியட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது, ஒன் ஆஃப் த ஃபென்டபிளஸ் ஸ்கீம். அது என்ன அதை மாற்றி மூலூர் ராமாமிர்த அம்மையாரோட திட்டம்னு சொல்லி படிக்கிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபான்னு நீங்க. அடுத்து இப்போ ஆண்களுக்கு வந்து போன பட்ஜெட்ல வந்து இந்த ஆண் குழந்தைகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபான்னு நீங்க, அதையும் செயல்படுத்தல. தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்து இன்னைக்கு இந்த பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஒரு அப்பாவாக நான் இருந்து செயல்படுறேன்ட்டு 2,000 ரூபா நான் கொடுக்குறேன். எல்லாமே காசா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு புரியல. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து உங்கள்கிட்ட என்ன பிச்சை கேட்குதா? அந்த குழந்தைங்களுக்கு 50,000 குழந்தைங்கன்றாங்கல்ல, எதை வச்சு ஒரு 50,000 குழந்தைன்றது எனக்கு அதான் புரியல. 50,000 வாய்ப்பே இல்லை, 50,000 மட்டும்தான் இருக்காது அப்படின்றதுலாம் கூட தான் இருக்கும், கன்ஃபார்ம் கூட தான் இருக்கும். எனக்கு என்ன தோணும், இது ஆர்ஃபன் மட்டும் பாக்காதீங்கம்மா, 2 பெற்றோர்களுக்கு இழந்தவர்னு அவங்க சொல்லல. சிங்கிள் பேரண்டா இருந்தாலும் சரி, பெற்றோரை இழந்த 18 வயசு வரைக்கும் கொடுப்பாங்களா. கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 18 வருஷம். எத்தனை குழந்தைங்க அப்ளை பண்ணுவாங்க? எத்தனை ஆர்ஃபனேஜ் இருக்கு? ஒரு ஆர்ஃபனேஜ்லயும் கிட்டத்தட்ட 100 குழந்தைங்க கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு 2000 ஆர்ஃபனேஜ் இருக்குது. குறைஞ்சபட்சம் டிஸ்ட்ரிக்ட் ஒரு 3 நாள் எடுத்துக்கோமே, 234 தொகுதிக்கு 4 நாள் எவ்வளவு ஆச்சு? அதுவே 1000க்கு மேல ஆகுது. கிட்டத்தட்ட 1 லட்சம் குழந்தைகளுக்கு மேல வருது. 50,000 குழந்தைகளுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க? ஆனா என்னதான் நீங்க சொல்லு பேசினாலும் ஏதோ ஒரு வகையில ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிடாதா அப்படின்னு, ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்றதுன்றது நல்லதுப்பா. நான் இந்த திட்டத்தை நல்ல திட்டம் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அந்த 2,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுங்க, அந்த குழந்தைகளுக்கு பேங்க்ல ஒரு அமௌண்ட் கொடுங்க. என்ன ஏன்னா ஏன் இதெல்லாம் இந்த திட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, இதை நான் ஒருத்தட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாமாக்கள்லாம் எடுத்து வளர்ப்பாங்க தெரியுமா, மாமா சித்தப்பா இந்த மாதிரி வந்து எடுத்து வளர்ப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த குழந்தைய வச்சுக்கிறதுக்கு ஒரு சாக்கு வேணும். நான் 18 வயசு வரைக்கும் அவன் படிச்சுட்டானா அதுக்கப்புறம் மேல வந்துருவான்னு சொல்லி இது ஒரு நல்ல திட்டம். ஆனா அந்த 50,000 இடிக்குது, புரிஞ்சுங்க. அந்த 50,000 தான் இடிக்குது. அந்த 50,000 யாரு வாங்குவா? கட்சிக்கார மூலியமா வாங்குவான். கட்சிக்காரனுக்கு நீங்க மாசம் ஒரு படி இழக்க வேண்டியது இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா ஆல்ரெடி கட்சியில எவனுமே சம்பாதிக்கலன்றது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த கட்சிக்காரன் ஃபுல்லா சம்பாரிச்சுட்டு போயிட்டானா அந்த குழந்தைகளுக்கு என்ன மிஞ்சம்?
என்ன சித்தி குடும்பம் இருக்கும். இன்னும் நிறைய சித்தி கொடுமைகளே எக்கச்சக்கமா இருக்கும். ஏன்னா தகப்பன்மார்கள் 2வது கல்யாணம் பண்ணிப்பாங்க. சில பெண்கள் வந்து அந்த பெற்றோரை இழந்து விட்டார்கள்னா அந்த பெண்ணே வந்து வேலைக்கு போவாங்க. அந்த 2000 ரூபாய் ஏதாவது ஒரு இடத்துல யூசேஜ் ஆகும். என்ன ஒரு குழந்தைங்களுக்கு தான் கொடுப்பாங்க குடும்பத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைங்க தான் இருக்கும். 50,000 குழந்தைகள்னா வெறும் ஒரு மேக்சிமம் 50,000 குடும்பங்கள். அவ்வளவுதான். வாய்ப்பே கிடையாது. 8 கோடி பேர்ல அந்த 50,000ன்றது என்ன கணக்கு வச்சு சொன்னாங்கன்னு எனக்கும் புரியல. இது நடக்கவும் நடக்காது. இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க ஊழலுக்கான பட்ஜெட். இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஐஸ்கிரீமை காட்டி குழந்தைய கூப்பிட்டா வந்துரும்னு நினைக்கிறாங்க. மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள். நாளைக்கு வரட்டுமே, நாளைக்கு என்னென்ன அடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. மக்கள்கிட்ட நாளைக்கு பைட்ஸா எடுப்போம், என்னென்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம ஒரு 20 டிஸ்கஸ் பண்ணிடுவோமா, அதில் 20ல் ஒரு 5 அவ்வளோதான் கைக்குள்ள அடங்கும்போது, ஒரு 5 ஒரு 6 அவ்வளோதான் நல்லதாகவும் தெரியுது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியுது. பட் அதுவுமே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் நீ சொல்ற 5மே எப்படி இவங்களுக்கு பண்ணணும்னு தெரியல, எந்த அடிப்படையில குடுக்குறோன்றது தெரியல. இன்னொரு எனக்கு ஒரு கொஸ்டின், நடமாடும் மருத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹார்ட் டிசீஸ், கேன்சர், அது எதுக்கு நடமாடணும்? இல்லம்மா, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சில இடத்துல வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து செக் பண்ணும்போது தான் தெரியும் ஹார்ட்ல டிசீஸ் இருக்கு, தனக்கு கேன்சர் இருக்குன்னு. என்ன போற போக்குல யாருக்காவது ஒரு டவுட்னா போய் ஏறி பாத்துக்குவாங்க. ஆனா அதுக்கு 350 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு அது தேவைதானா அப்படிங்கிற ஒரு தேவைன்றதுதான் தேவைதான். இல்ல டெஸ்டிங்க்கு தான் சொல்லிருக்காங்க நினைக்கிறேன். டெஸ்டிங் எதுக்கு தேவையில்லாம அது இல்ல தேவையில்லைன்னு இல்ல, தேவைப்படும். இதுக்காக வந்து அவங்க செலவு பண்ற இதுதான் வந்து அதிகமா இருக்கே தவிர்த்து இது தேவையான விஷயமா தான் நான் பாக்குறேன். உயிருக்கு போராடிட்டு ஒருத்தவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போறாங்க அப்படின்னா அது தேவை அப்படின்னு சொல்லலாம். அதுக்குதான் ஆம்புலன்ஸ் இருக்காமா? அதுதான் நான் அந்த மாதிரி இப்ப வந்து ஆம்புலன்ஸ் மாதிரி இது ஒண்ணு அப்படிங்கிறது இல்ல நீங்க அதை அப்படி பார்க்க கூடாது. எல்லாராலையும் ஹாஸ்பிட்டல் போய் தான் தெரிஞ்சுக்கணும்ன்றது முடியாது. நான் தான் அப்பலேன்னு சொல்றேன்ல, எல்லாராலையும் ஹாஸ்பிட்டல்ல போய் தெரிஞ்சுக்க முடியாது. போற போக்குல இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்கே கூட வரலாம். நமக்கு தெரியல ஹார்ட் அட்டாக் எப்ப வரும், யாருக்கு என்னன்னு தெரியாது. அந்த நேரத்துல போகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு, அதே நேரத்துல எந்த அளவுக்கு இது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்லாம் ஆன் தி வேல புடிச்சிட்டாங்கன்னா அங்க போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது சரியா இருக்கும். அண்ட் சில பேர் வந்து இதை டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இது கேன்சர் இருக்கா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கேன்சர் இருந்தது தெரியாமலே இருந்துச்சு. அந்த மாதிரியான டெஸ்டிங்ஸை வந்து முன்கூடியே பெண்களுக்கு வந்து இந்த 35 வயசுக்கு மேல அந்த மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு வந்து இந்த லங் கேன்சரு, ஸ்மோக் பண்றதுனால லங் கேன்சரு, காலன் கேன்சரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் இல்லையா. இப்ப நிறைய வந்துகிட்டும் இருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது 1-2 கேஸ் சீக்கிரமா ஐடென்டிஃபை ஆயிடும். அந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்காக இது உதவும். ஆனா 350 கோடின்றது அதிகம் தான் நான் பாக்குறேன். இது எல்லா மருத்துவமும் இருக்குமா இல்ல வெறும் இந்த 2 இருதய நோய், அதுக்கப்புறம் புற்றுநோய், இந்த 2த்தையும் டெஸ்ட் பண்றதுக்காக மட்டும்தான். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் தெரியுது. இவங்க அப்புறம் எனக்கு இது ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு 131 crores ஏதோ சொல்லி அது ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது பத்தின இன்னும் டீடைல்ஸ் நமக்கு இன்னும் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் இது தனியா பேசிக்கும். ஓகே, மேலும் இதுக்கு மேல நிறைய பேச வேண்டியது இருக்கு. நம்ம அடுத்த வீடியோல கூட பார்க்கலாம் இது என்ன மாதிரி அரசா இருக்கும். அரசாலாம் கிடையாது, துக்ளக் தர்பார் தான். நன்றிப்பா. சரி, தேங்க்ஸ்.